ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரையும் செக் பண்ணி பாருங்கள். எங்கே நம்ம வெள்ளி வந்து காயின்ஸாவோ பாராவோ 999 காயின் 999 பாரு வந்து வாங்குறப்ப நமக்கு வந்து ஒரு கம்மியான ரேட்டில் நம்ம வாங்க முடியும். மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக நமக்கு எங்கே கிடைக்கிது, ஆன்லைன் ஷாப்பிங்னாலும் சரி ஆஃப்லைன் ஷாப்பிங்னாலும் சரி எங்கே கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. நிறைய பேர் இப்போ கேட்டுட்ருக்கீங்க. ஏன்னா வெள்ளி ரேட் வந்து இப்போ இந்த 1 வீக்கில் பார்த்திங்கன்னா அப்படியே கடன்னு ஏறிடுச்சுங்க. இன்றைக்கி வந்து டிசம்பர் 17, இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 222 ஒரு கிராம் வெள்ளி விலை. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து செலானி சில்வர், செலானி த ஹவுஸ் ஆஃப் சில்வர் அப்படின்னு சொல்லி டி நகரில் ஷாப் இருக்கும். லலிதா லைன்லேயே அப்படியே வந்தீங்கன்னா இருக்கும். அங்கே தான் காமிச்சிருக்கேன். இது ஆல்ரெடி இவங்க கடையோட வீடியோலாம் போட்டிருக்கேன். இவங்கக்கிட்ட வந்து நான் ஒரு சில்வருக்கான ஒரு சிட் ஸ்கீமும் சேர்ந்துருக்கேன். மந்த்லி கிராம்ஸாக அக்குமுலேட் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம், பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 2-3 டேஸாக ஒரு சிஸ்டர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பின் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சிஸ்டர், நான் வந்து ஒரு 10 கிராம் சில்வர் காயின் வாங்கணும், எங்கே கம்மியாக கிடைக்கும், ஆன்லைனில் வாங்கலாமா, மிந்த்ராவில் வாங்கலாமா, இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாமா, அமேசானில் வாங்கலாமா, இல்லை ஷாப்ஸ்லேயே வந்து ஏதாவது பர்டிகுலர் கடையில் வாங்கலாமா, ஆனால் என்னால் கடைக்கெலாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இது இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வேரியஸ் ஷாப்ஸுங்க. நான் காமிக்கிறது வந்து ஜிஆர்டியில் வந்து காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ஜெயச்சந்திரனில் காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், சரவணா எலைட்டில் பண்ணியிருக்கேன். எல்லாமே 999 தான் நான் சொல்கிறது. சில்வர் ஸ்டோர் வலசரவாக்கத்தில் நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு கடையிலையும் வாங்குறப்ப நமக்கு வந்து அந்த கிராமுக்கு தகுந்தாப்பில் இப்போ 5 கிராம் காயின் வாங்குறீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 6 ருபீஸ் 7 ருபீஸ் போடுவாங்க பெர் கிராமுக்கு. அதுவே நீங்கள் 50 கிராம் 100 கிராம் வாங்குறப்ப அதோடைய இது வந்து கம்மியாகும். ஒரு 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 கிராமுக்கு எக்ஸ்ட்ராவாக 2 ருபீஸ் ஒரு கடையில் போடுவாங்க, ஒரு கிராமுக்கு எக்ஸ்ட்ராவாக 1 ருபி போடுவாங்க. இப்போ ஜெயச்சந்திரன்லாம் போய் வாங்குறீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே கிடையாது. அப்படியே கிராம் ரேட் ப்ளஸ் ஜிஎஸ்டி உங்களுக்கு அந்த மாதிரி தான் போடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஆல் டைம் ஹையாக இருக்குது நமக்கு சில்வர் ரேட்டு. ஸோ இதில் வந்து ஒரு 999 பார் வந்து வாங்க போகிறீங்க, ஒரு 100 கிராம் பார்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாங்க. இதை வந்து வேரியஸ் வெப்சைட்டில் நான் வந்து செக் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி எந்த வெப்சைட்டில் வந்து அதாவது வெப்சைட்டுன்னு சொல்லலை, ஆன்லைன் ஷாப்பிங் மோடு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, மிந்த்ரா, அதுக்கப்புறம் 2-3 ஸ்டோர்ஸையும் வந்து அதாவது ஜுவல்லரி ஷாப்ஸையும் கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஷாப்பில் வந்து நமக்கு கம்மியான ரேட்டில் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் வந்து லலிதாவில் பார்த்ததுங்க. நான் இந்த காயின் கூட வாங்கியிருந்தேன், அஷ்டலட்சுமி காயின் சொல்லி வாங்கி பூஜை ரூமில் கூட வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து நம்ம ஒரு ஆன்லைன் கம்பேரிசனாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு எந்த ஷாப் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜிஆர்டி. ஸோ ஜிஆர்டியில் வந்து சில்வர் காயின் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணலாம். அவங்க வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அந்த காயின்ஸில் போய் சில்வர் காயின் டைப் பண்ணிங்கன்னா வருங்க. ஸோ இது வந்து ஒரு 100 கிராம் பார் தான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு ஜிஆர்டியில் வந்து 23,066 ரூபாய் 100 கிராம் பார் வந்து. ஸோ இவங்கக்கிட்ட நான் வந்து 5 கிராம் பார் வந்து வாங்கியிருக்கேங்க, ஒரு கிஃப்டிங் பர்பஸ்க்காக வாங்கியிருந்தேன். ஸோ அப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பெர் கிராமுக்கு வந்து 5 ருபீஸ் போட்டாங்க. இப்போ இதில் வந்து மேக்கிங் சார்ஜுன்னு சொல்லி ஒரு 249 ருபீஸ் போட்டிருக்காங்க. அதாவது பெர் கிராமுக்கு 2 ரூபாய் 50 காசு வந்து மேக்கிங் சார்ஜாக போடுறாங்க ஜிஆர்டியில். 50 கிராம் 100 கிராம்லாம் வரும்போதில் பெர் கிராமுக்கு 2 ருபீஸ் 50 பைசே வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்க்கும் போதில் ஒரு 23,066 ரூபாய் வருது இந்த பாரோட ரேட்டு. ஸோ இவங்ககிட்ட வந்து 10 கிராம் காயின் கூட இருக்குது. ஸோ 10 கிராம் காயின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2,559 ரூபாய். ஸோ ஒரு 2,560 ருபீஸ் கிட்டே இருந்தது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜாக ஃப்ளாட்டாக 75 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து இது ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டுங்க. இதில் வந்து பெங்களூர் ரிஃபைனரி காயின் வந்து இப்போ ஆஃபரில் இருக்குங்க. 20,950 தான் வருது. அரௌண்ட் ஒரு 21,000 கிட்ட தாங்க வருது. ஸோ இது சூப்பரான ஆஃபரு. இது போக நீங்கள் வந்து கார்டு ஆஃபர்லாம் அவைலபிளாக இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ நீங்கள் வந்து அந்த கிரெடிட் கார்டு அதை வச்சுலாம் போடுறப்ப இன்னும் ஒரு 750 கூட டிஸ்கவுண்ட் ஆகுங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இதில் வந்து எந்த காயின் ப்ரெஃபர் பண்ணுறீங்கனாலும் அதில் வந்து அந்த 999 மென்ஷனாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அந்த காயினில் வந்து 999 இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க.
அந்த மேலே இருக்க பேம்ப்ளெட்டில் பார்க்காதீங்கங்க, அந்த காயின்லேயே வந்து என்லார்ஜ் பண்ணி பாருங்கள், அதிலே வந்து 999 இருக்கா அப்படிங்கிறத. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் புல்லியனுங்கிறதும் வந்து ஒரு நமக்கு அந்த பெங்களூர் ரிஃபைனரி மாதிரி ஒரு பிராண்டடான ஒரு இது தாங்க. ஸோ இதுவுமே நீங்கள் எந்த கடையில் போய் நம்ம சேலுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களோட பாலிசிலேருந்து எவ்வளோ டிடக்ட் பண்ணுவாங்களோ அது மாதிரி பண்ணி தான் கொடுப்பாங்க. இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஃபைன் சில்வர் 999 அப்படிங்கிறது மென்ஷன் ஆகிருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த 999ங்கிறது மென்ஷன் ஆகிருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் வந்து சர்ச் பண்ணுறேங்க. சில்வர் பார் வந்து ஒரு 100 கிராம் பார் அப்படிங்கிறத அமேசானில் சர்ச் பண்ணேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டை விட அமேசானில் காஸ்ட் வைஸ் வந்து கூட தாங்க இருக்குது. உங்களுக்கு அந்த பெங்களூர் ரிஃபைனரி காயின் அங்கே வந்து 20,000 போட்டிருந்தாங்களா, இங்கே 22,534 அதே காயின் அப்படியே தான். ஸோ மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸோட அந்த காயினும் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் 23,329. ஸோ ஜிஆர்டியை கம்பேர் பண்ணும்போதில் மலபார் காயின் வந்து கொஞ்சம் கூட இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன் நான். ஸோ பெங்களூர் ரிஃபைனரி காயின் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அமேசானை ப்ரிஃபர் பண்ணுறத விட ஃப்ளிப்கார்ட்டில் ப்ரிஃபர் பண்ணுறப்ப நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2,500 கிட்ட நமக்கு சேவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிந்த்ராவில் வந்து சில்வர் காயின் அப்படின்னு தேடினேன் நான். ஸோ இங்கேயுமே நிறையா காயின்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜாய் அலுகாஸ் இருக்குது. இதில் இவங்கக்கிட்ட மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிருஷ்ண செட்டி அப்படிங்கிறவங்களோட காயின் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த காயினும் வந்து ஒரு நல்ல ஒரு காயின் தான். ஒரு சிஸ்டர்லாம் வாங்கிட்டு அதை ரீசேல் பண்ணுறப்ப நல்ல வேல்யூ தான் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது எல்லா காயினும் எப்படி எடுப்பாங்களோ அதே மாதிரி தான் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஸ்டாவில் பின் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து மிந்த்ராவில் பார்க்குறீங்கன்னா சிஸ்டர் இந்த காயின் ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த காயின் பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃபர் வந்து 20,887. அதாவது ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கார்டு வச்சுருந்தீங்க, கிரெடிட் கார்டு வச்சுருந்திங்கன்னா அதில் வாங்குறப்ப இன்னும் கம்மியாகுது உங்களுக்கு. ஒரு 20,887 ரூபாய்க்கே உங்களுக்கு கிடைக்கும் மிந்த்ராவில். ஸோ நீங்கள் யாராவது வச்சுருக்கீங்க, அந்த கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, அதை யூஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் மிந்த்ராவில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜாய் அலுகாஸ் காயின் வந்து 26,000 கிட்ட போட்டிருந்தாங்க. ஸோ காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேங்க. இதே மாதிரி நமக்கு இப்போ டனிஷ் காயின் எதுலேயுமே அவைலபிளாகவே இல்லை. சில்வர் காயின் வந்து மியா காயின் சொல்லி நம்ம தேடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டனிஷ் காயின் எந்த வெப்சைட்லேயுமே அவைலபிளாக இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஃபேவரேட் வர்ஷா ஜுவல்லர்ஸ். வர்ஷா ஜுவல்லர்ஸில் வந்து டிஜி சில்வரில் சேர்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும், அவங்கள்ட்ட வந்து கிராமுக்கு வந்து 12 ருபீஸ் இப்போ கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து பாருக்குமே அப்ளிகபிள். ஸோ அவங்களோட அந்த ஆப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இவங்கக்கிட்ட இப்போ அவைலபிளாக வந்து 50 கிராம் பார் தான் காமிக்குது. பட் ஷாப்புக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா 100 கிராம் பார் கூட இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும்தான் வரும். ஸோ இவங்கக்கிட்ட நீங்கள் வாங்குறப்பையும் உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் மார்க்கெட் ரேட்டை விட ஒரு கம்மியான ரேட்டில் வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பீமா தாங்க. பீமா ஆன்லைனில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ரேட் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா 179 ருபீஸ். பட் காயின்னு போகிறப்ப அவங்க 179 போட மாட்டுறாங்க, 199 ருபீஸ் வந்து வச்சுக்கிறாங்க. சில்வர் 999 காயின் நம்ம வந்து போகிறப்ப நீங்கள் ஜஸ்ட் அதில் போய் இந்த சில்வர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பாருங்கள், சில்வர் ஆர்டிகல்ஸ்னு. இதில் வந்து மேலேயே வந்து காயின் வருதுங்க. கிட்டத்தட்ட வந்து 100 கிராம், 25 கிராம், 50 கிராம், 75 கிராம்னு 4 வகை காயினுமே அவைலபிளாக தான் இருக்குது. இதில் 75 கிராம் மட்டும் ப்ரெஃபர் பண்ணாதீங்க. அது ஏன் அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோ பார்த்தே வாங்க, உங்களுக்கே நான் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 100 கிராம் பாரை வந்து கிளிக் பண்ணிக்கலாங்க. நம்ம கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வந்து இவங்க வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்கன்னு பாருங்கள். ஸோ இப்போ காயினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 199 ரேட் வந்து வெயிட் வந்து 100 கிராம். ஸோ 19,900. ஸோ வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,154, ஒரு 1,154 ரூபா. ஸோ ஒரு கிராமுக்கு 12 ரூபா மேனிக்கு விழுதுங்க அது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 75 கிராம் சில்வர் காயினுங்க. ஸோ இதோடைய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜாக அவங்க போடுறது வந்து 1,429. அதாவது ஒரு 100 கிராமுக்கே 1,154 ரூபா தான் போட்டிருந்தாங்க. பட் இந்த 75 கிராமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1,500 சில்லற கிட்ட வந்துடுதுங்க. அப்போ ஒரு கிராமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 19 ரூபா. அதை வந்து கால்குலேஷன் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேங்க. இது வந்து 100 கிராம் பாருக்கு வந்து 1,154 ரூபா. அதனால் வந்து 11 ருபீஸ் 54 பைசே வந்து மேக்கிங் சார்ஜாக விழுது. கிட்டத்தட்ட 12 ரூபான்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த 75 கிராமுக்கு போடும் போதில் 1,429 ரூபா. அப்போ 19 ரூபா கிட்ட மேக்கிங் சார்ஜுன்னு விழுது. அதுவே வந்து 50 கிராம் காயின் வாங்குறீங்க அப்படின்னா 579. ஸோ அதுக்கும் வந்து
ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு ₹11.58 அதாவது ₹12ங்கிறது மேக்கிங் சார்ஜாக விழுது. அதே மாதிரி 25 கிராம்ஸ் வாங்குறீங்கனாலுமே ஒரு ₹11.66 அதுவும் ₹12ங்கிறது தான் விழுது. ஸோ 75 கிராம் மட்டும் ஏன் அவங்க அந்த மாதிரி கூட போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ BIMAgold.comல யாராவது ஆன்லைனில் வந்து சில்வர் காயின் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக 75 கிராம்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக இந்த கம்பேரிசனில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃப்ளிப்கார்ட் ஃப்ளிப்கார்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளிப்கார்ட்டில் கம்மியாக இருக்குது. வர்ஷாலையும் அதை மேட்ச் பண்ணுற மாதிரி தான் வருது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த கார்டு ஆஃபர் வந்து கிரெடிட் கார்டில் வாங்குறீங்கன்னா எங்கே வந்து கார்டு ஆஃபர் வந்து அப்ளிகபிளாக இருக்குது, நல்லா நமக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கிது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிந்த்ராலையுமே அந்த கிருஷ்ண செட்டி காயின்க்கெலாம் வந்து நல்ல ஆஃபர் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த காயினை கொண்டு போய் எங்கே போய் சேல் பண்ண போகிறீங்க இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்கனாலும் அந்த கடைகளில் 999 அப்படிங்கிறதான் பார்க்குறாங்கங்க. இது எந்த பிராண்டு எந்த கடையில் வாங்கினது அப்படிங்கிறது இல்லை. 999 பாராக இருக்கா அப்படின்னா வாங்கிக்க ரெடியாக இருக்காங்க. பட் ஒவ்வொரு கடையிலையும் ஒரு பாலிசி வச்சுருக்காங்க. இப்போ ஜிஆர்டிக்கு போனீங்க அப்படின்னா அவங்க 5%லேருந்து 7% வரையும் மைனஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு சில கடையில் லலிதாலாம் ஃப்ளாட்டாக கிராமுக்கு ₹5 கழிச்சிட்டு நாங்கள் வாங்கிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஸ்ரீகுமரன்லாம் போனீங்கன்னா கிராமுக்கு ₹10 கழிப்போம் அப்படின்னாங்க. போத்தீஸ்லேயும் அது மாதிரி ₹10 கிராமுக்கு கழிச்சிட்டு. ஸோ இப்போ இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 222 இதுலேருந்து ₹10 அப்படின்னா ₹212 அந்த ரேட்டுக்கு அந்த பார் வந்து எனக்கு மார்க்கெட் ரேட் அந்த 212 × 100னா ஒரு ₹21,200 எடுத்துக்குவாங்க உங்களுக்கு. ஸோ சில்வராக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணலாம். இல்லை நம்ம ஏதாவது கோல்டு ஜுவல் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு காம்பன்சேட் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் சொல்கிறது வந்து ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி நான் என்னோடய ஒரு 500 கிராம் பார் வச்சுருந்தேங்க. அதை கொண்டு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன்னு விசாரிக்க போனப்போ நான் விசாரிச்சுட்டு வந்தது தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஏதாவது நாங்கள் இப்போ சில்வர் விலைலாம் கூட்டிகிட்டு போகிறப்ப வேறு எதுவும் கடையில் வந்து ஏதாவது புதுசாக நியூ ரூல் கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ யாராவது எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா கால் பண்ணி ஒரு தடவை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க நீங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக ஒரு கிளியர் கட் ஐடியா கிடச்சிருக்கும். ஆன்லைனில் நம்ம எப்படி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பாக சில்வரும் சேவ் பண்ணுங்கள். ரொம்ப இல்லை, இப்போ ஒரு ₹100 நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா ₹80 கோல்டுக்கு தூக்கி வைங்க, ஒரு ₹20 சில்வருக்கு தூக்கி வைங்க. இந்த ½ kg சில்வர் பார் வந்து எங்கே பார்த்துருந்தேன்னா சில்வர் ஸ்டோர் வலசரவாக்கத்தில் பார்த்துருந்தேங்க. அப்போ இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/1/2025 இப்போ உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கடைக்கு போயிருந்தப்போ பார்த்தேன் பாருங்கள். அப்போ ₹101 கிராம் ரேட்டு. ஸோ கிட்டத்தட்ட ₹52,530 அப்படின்னு போட்டிருந்தாங்க. மேக்கிங் சார்ஜ் ஒரு ₹500 போட்டு இது எல்லாமே சேர்த்து. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் இதோடைய ரேட் வந்து 1,10,000க்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட ₹58,000. அப்போ வாங்கியிருந்தால் ₹58,000 ப்ராஃபிட் இருந்திருக்குங்க. ஸோ இப்போயும் ஒன்றும் கெட்டு போகலை. நம்ம வந்து அப்பப்போக்கு கிடைக்கிறத கோல்டு எப்படி சேவ் பண்ணுறீங்களோ அது மாதிரி இந்த 2026ல் கண்டிப்பாக சில்வரும் சேவ் பண்ண பாருங்கள். இது வந்து 2023 தீபாவளிக்கு அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேங்க. இந்த 999 காயின் தான். இந்த சில்வர் காயின் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். அப்போ வந்து 1100க்குள்ளே வந்தது இதோடைய ரேட்டு. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.